எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. என்னுடைய பேர் முகமது அஜ்மல். இதற்கு முன்னதாக அலெக்சாண்டர். நான் கிட்டத்தட்ட கிறிஸ்தவ மதத்திலேருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு 10 வருஷம் ஆகுது. இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா, இந்த 10 வருஷத்தில் இஸ்லாத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். பொதுவாக இங்கே பேசுகிற எல்லாருமே சொல்லுவாங்க, இஸ்லாம் ஏன் பிடிச்சிச்சு அப்படின்னா மெயினாக அந்த ஏகத்துவ கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரே ஒரு இறைவன். ஸோ அது எனக்கு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. நான் சில காரணங்களுக்காக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். எப்படின்னா, இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்குது அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஒருவேளை தீவிரவாதத்தை போதிச்சா நம்மளும் தீவிரவாதி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இதை நான் பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன். அந்த இஸ்லாமிய மார்க்க கல்வி கற்றுக்க போகும்போது அந்த இடத்துல நான் போயிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து அங்கே கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கிட்ட கேட்டேன், எப்போ துப்பாக்கி சுட்ட கற்று தருவீங்கன்னு. அவர் ஒரு 10 நாள் கழித்து தருவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த 10 நாள் கழித்து அங்கே படிக்கும்போது தான் தெரிஞ்சு நம்ம எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களால் தான் முதல்ல உள்ளே வந்திருந்தேன். அப்போ அந்த ஏகத்துவ கொள்கை பெருசாக தெரியலை எனக்கு. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து சிலை வழிபாட்டிலே இருந்ததுனால ஒரே ஒரு இறைவன் தான், அவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்லாத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீன்ஸ் அதுதான் உண்மை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நான் சொன்னால் கேட்கக்கூடிய அளவுக்கு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அதை உள்வாங்கி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அருட்கொடைன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமத்துவம். இதை எல்லா மதங்கள்லையும் வெளியில் இயக்கங்களையும் சித்தாந்தங்களையும் சமத்துவத்தை பேரால் கொள்கையால் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் நிலைநாட்டக்கூடியது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். எனக்கு காரணம் என்னென்னா, எங்கள் பகுதியில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதியை தீண்டாமே இருக்குது, ஜாதிய கொடுமை இருக்குது. ஒரு முறை நான் எங்கள் அப்பாவோட பஞ்சாயத்து தலைவரை பார்க்க போகிறேன். அப்போது அங்கே பஞ்சாயத்து தலைவர் வேறு ஜாதிக்கார், பிரசிடென்ட்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, அவரெல்லாம் நீ என்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது, மரியாதையாக பேசணும்னு சொன்னால் நான் மரியாதையாக வாங்க போங்கன்னு பேசுகிறேன். ஆனால் இந்த ஜாதி பேரை சொல்லியெல்லாம் இந்த ஐயா சாமின்லாம் என்னெல்லாம் சொல்லாது, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் எதுக்கு நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், அவரும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். நான் எதுக்கு அவர் சாமின்லாம் சொல்லணும்? ஏன்னா எங்கள் பகுதியில் ஒரு சில குறிப்பிட்ட ஜாதியை சில பேர் சாமின்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த வழக்கம் இருக்குது. இப்போ எங்கள் அம்மாலாம் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறாங்களா, அங்கே போகும்போது சில ஜாதிக்காரர்கள்லாம் வருவாங்க. அப்போ எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லும், நான் இப்போ எங்கள் அம்மாட்ட கேட்பேன், ஏமா அவங்களெல்லாம் அவங்க சாமின்லாம் கூப்பிட்றாங்க, அவங்க என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, இல்லை அவங்களாம் இந்த ஜாதி அப்படிம்பாங்க. ஸோ இப்போ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஜாதிக்கு எதிர்ப்பாக இருந்து வந்ததுனால எனக்கு அதில் பெருசாலாம் உடன்பாடு கிடையாது. ரெண்டாவது சொல்ல போனால், எங்கள் பகுதியில் நான் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களோட தான் தென் மாவட்டம் சுற்றிட்டு இருப்பேன். என்னை அந்த ஜாதிக்காரன் தான் நினச்சிட்டு இருந்தாங்களே தவிர நான் எந்த ஜாதிக்காரன் நான் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் சமத்துவத்தை கடைபிடிச்சாலும், ஆனால் பகுதியில் மற்ற மக்கள்லாம் பார்க்க முடியல. ஆனால் இஸ்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு வலியுறுத்துதுன்னு. நம்ம 2 விஷயத்த சொல்லலாம். ஒன்று, லோக்கலில் நம்ம நாட்டளவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் எடுத்துக்கோங்களேன். அங்கே ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கள யாரும் கிடையாது, தோளோட தோலை நிற்பாங்க. இன்னொன்று சொல்லப்போனால், நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னா ரொம்ப அருவருப்புப்படுவேன். சில விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்குலாம் பிடிக்காது. ஒரு மாதிரி இந்த சில தோல் நோய் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, அது கையில் இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் எனக்கெல்லாம் அவங்கள சகிக்கவே மாட்டேன், சகிப்புத்தன்மையே கிடையாது. ஆனால் இஸ்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு முறை நான் பள்ளிவாசலில் இஸ்லாத்துக்கும் தொழுதுட்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் ஒரு யாசகம் கேட்குறவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை மண்ணடியில் நடந்தது. இந்த இடத்துல இன்னைக்கு அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. நான் நடுவில் நின்று தொழுகிறேன். எனக்கு அப்போ ஒரு ஃபீல் உணர்றேன், ஆனால் நம்ம எந்த அளவுக்கு இருந்திருக்கோம். ஆனால் இஸ்லாம் எப்படி இணைச்சிருக்கு. நான் இப்போ அவர் தள்ளி போகணும்னு சொல்ல முடியாது, இவர் பணக்கார, இவர் என்ன போகணும்னு சொல்ல முடியாது. இஸ்லாம் கொடுத்த சமத்துவம், இதை நான் இஸ்லாத்தில் உணர்ந்துக்கிட்டேன். ரெண்டாவது, இன்றைக்கி ஹஜ்ஜு நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு புகைப்படம் வந்துச்சு. அதில் நீங்கள் ஏழை யார், பணக்காரன் யார், உயர்ந்தவன் யார், யாருமே பார்க்க முடியாது. அதனால் சில சித்தாந்தங்கள் கொள்கைகள் எல்லாம் சமத்துவத்தை பேசுவாங்க. ஆனால் சமத்துவத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுறது இஸ்லாம் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூட நம்பிக்கை. இன்றைக்கி நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையில் சிக்கி சின்ன பண்ணாமல் போயிருக்கோம். ஆனால் இஸ்லாம் அது அடியோடு அடித்து நொறுக்குன்னு தான் சொல்லணும். அதுதான் மாற்று கருத்து. எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் இஸ்லாத்துக்கு வரக்கு முன்னாடி நானும் காணொலியில் பேசியிருக்கிறேன். வெள்ளி சூனியம் வைக்கிறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் செய்கிறது, இதெல்லாம் கற்றுக்கிற அளவுக்கு போனேன். ஆரம்பத்தில் கிளி ஜோசியத்தில் ஆரம்பித்து சும்மா திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பைக்கில் போகிறேன், பேங்க்கு போகிறேன், ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் போனேன், என்னை பார்த்து உனக்கு ஒரு தோசை இருக்குது அப்படின்ட்டான். எனக்கு அப்போ கொஞ்சம் மூட நம்பிக்கையில் ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஐயோ தோசை இருக்கா, போச்சு, ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு பரிகாரம் செய்யணும்னு சொல்லி என்கிட்ட 3000 ரூபா பிடிங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு மை ஒன்று கொடுத்துட்டு
ஒரு ஐம்பொன்னாலான ஒரு லிங்கமோ ஏதோ ஒரு விநாயகர் சிலையை கொடுத்தாங்க. இதை போய் வச்சு இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனை அதிகமாயிருச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தேன். அப்புறம் என்னடா செய்யறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஜோசியக்காரர் கூட கனெக்ட் பண்ணிட்டு அவரு கூட பேசி அவர்கிட்ட சில வித்தைகளை வச்சுட்டு சரி நம்மளும் இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் சைடு யார் யாருக்கு காதல் தோல்வி வாங்க என்கிட்ட மருந்து இருக்கு, யார் யாருக்கு பிரச்சனை சொல்லி நான் 4-5 பேருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் என்கிட்ட நம்புறாங்க. இதை விட பெரிய கொடுமைன்னா 18,000 ரூபா கொடுத்து ஒரு விஷயம் பண்ணேன். இந்த தினகரன் பேப்பர்லாம் விளம்பரம் போடுவாங்க, இப்போ வருதான்னு தெரியல, சினிமா வாய்ப்பு மாந்திரிகம் சொல்லி அதில் ஃபோன் பண்ணி கேட்டேன். உன் ஜாதகத்துக்கு வந்து பெரிய இது பரிகாரம் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு மாட்டை வந்து பலி கொடுக்கணும், 18,000 நான் அனுப்பிச்சி விட்டேன். அவன் எனக்கு கொரியரில் ஒரு சிலது கொடுத்தான். இதை வீட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் புதைச்சி அப்படின்னா நானும் போய் புதைச்சி வச்சுட்டேன். அதை வாங்கினதுக்கப்புறம் இன்னும் பல பிரச்சனை எங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது நல்லது செய்யலாம்னு சொல்லி வாங்கினோன்ற மறுபடியும் உள்ளே போய் நான் போய் தோண்டி பார்த்தா அவனுக்கு குண்டாக தான் இருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையில் இருந்திருக்கேன்னு பாருங்க. இப்போ இன்னும் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க இவன் வந்து ஜோசியத்தை பழிக்கிறான், ஜோசியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து சிஎம்ஏ ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. ஜோசியம் பொய்யானுச்சா? இன்னைக்கு எத்தனை கருத்து கணிப்புகள்? ஏன் இந்த ஆட்சியில் வந்து டிவிக்கே வராதுன்னு தானே சொன்னாங்க, ஆனால் டிவிக்கு வந்துச்சா? அப்போது இந்த கருத்து கணிப்பு ஜோசியெல்லாம் பொய். அதை இஸ்லாம் வந்து அடிச்சு நொறுக்குனுச்சு. இதுதான் உண்மை. இப்போ வந்து நான் இருக்கிறேன்னா நான் எப்போ சாவேன்னு வந்து யாரும் சொல்ல முடியாது. அந்த ஜோசியம் பார்க்குறாங்கல்ல, அவங்ககிட்ட சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜோசியம் பார்க்குறனால கோடீஸ்வரன் தானே இருக்கணும். ஏன் அதே நிலையில் இருக்காங்க? என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், 3 வருஷம் கழிச்சு நீ ஓஹோன்னு வந்துடும் சொல்கிறாங்க. எதிர்காலம் எங்கே போச்சு நான் இருக்கா நீ கேட்டிருக்கீங்களா? அப்போது அவங்களோட எதிர்காலத்தை அவங்களால கணிக்க முடியல. ஏன் ரத்தன் பண்டிட் எடுத்துக்கோங்க, அவரை போட்டாங்க, அடுத்த செகண்டே தூக்கிட்டாங்க. ஏன் அவரோட இதை கணிக்க முடியாதா? இல்லை அவர் வந்து சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு வந்து நாள் பதவிக்கு அடுத்த நாள் அவர் சொல்லியிருக்கலாம்ல. அப்போது இந்த ஜோசியங்கள் இதெல்லாம் வந்து கணிப்பு தான், இதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. படைத்த இறைவன் வந்து நீங்கள் கருவறையில் இருக்கும்போது அவங்க விதியை வந்து அவன் நிர்ணயிச்சிட்டான். நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, எப்படி மரணிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக எழுதிட்டான். அதுதான் நடக்குமே தவிர வேறு எதுவுமே நடக்காது. இன்றைக்கி வந்து சின்ன சின்ன பசங்களாம் மரணிக்கிறாங்கல்ல, எப்படி? அவங்களுடைய விதி முடிஞ்சிருச்சு, அதுதான் உண்மை. சில பேர் சொல்லுவோம் அல்பாயுசில் போயிட்டான், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவன் அவனுக்கு அவ்வளோதான் விதியை நிர்ணயிச்சிருக்கான். இதுதான் உண்மையை தவிர நம்ம இந்த ஜோசியம் இதெல்லாம் போயிட்டு நம்ம போகிறதுனால பணம் தான் சம்பாரித்து அவங்க முன்னேறாங்களே தவிர நமக்கு எந்த நன்மையும் நடக்காது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நினச்சி ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரு அந்த கோயில் எனக்கு சடனாக தெரியல, நான் ஆரம்ப காலங்களில் அந்த சர்ச்சுக்கெல்லாம் போகிறது பாட்டிட்டேன். அங்கே உள்ள மணலை கரைச்சி குடிப்பார், செம்மண்ணில் இருக்கும். சவேரி யாரோ ஒருத்தர் அவரை தலையில தொங்க விட்டு இழுத்துட்டு போவாங்க சொல்லிட்டு அந்த மணல் செகப்பா அதை கலைச்சி குடிச்சா நோய் குணமாக எங்கள் அப்பா குடிச்சிட்டு இருந்தாரு. அப்பயே நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நீ செத்துருவப்பா அப்படின்னு, மண்ணை கரைச்சி குடிக்கிறே செத்துருவ அப்படின்னு. அப்போது பாருங்க, எல்லா மதங்களும் இருக்குது. ஆனால் இஸ்லாம் வந்து அதை வந்து அடியோட தடுக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்தா வந்து அது வந்து சாபம், பெண் குழந்தைகளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மார்க்கம் இன்னைக்கு பெண் குழந்தைகளை உயர்வாக பார்க்குது. பெண் குழந்தைகள் பிறந்தா நற்செய்தின்னு சொல்லுது. அது மட்டும் கிடையாதுங்க, யார் 2 பெண் குழந்தைகளை வந்து நல்ல முறையில் வளர்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லுது. அப்போது இந்த மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை அடியோட தகர்த்துது. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு சொல்லும்போது சில பேர் கேட்பாங்க, அப்போ வந்து உங்கள் ஆளுங்களை தானப்பா தர்கா வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா, அவர்கள் வந்து காலப்போக்கில் இறை நேசர்களை இறைவனாக அவங்க உயர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு இஸ்லாம் சம்மந்தமே கிடையாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முஸ்லீம்களை பார்க்கக்கூடாது. இந்த திருமறை திருக்குறான் இருக்குல்ல, இதுவும் இறைதூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க வாழ்க்கையை பார்க்கணும். ஏன்னா வந்து முஸ்லீம்கள் தப்பு செய்யக்கூடியவங்க தான். அன்றைக்கி நான் இருக்கிறேன், நான் இங்கே பேசிட்டு போகிறேன், வெளியில் தான் ஒரு தப்பு பண்ணேன்னா என்னை வச்சு நீங்கள் வந்து எல்லா முஸ்லீம்களும் இருப்பாங்க, நீங்கள் வந்து கணிக்கவே முடியாது. அதனால் வந்து நீங்கள் இஸ்லாத்தை பாருங்கள். அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த தர்காவுக்கு போகிறத வச்சு இஸ்லாம் சிலை வழிபாடு ஆதரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிலைப்பாடு எடுக்காதீங்க. ஸோ இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இறுதியாக வந்து நேரத்தின் அருமை கருதி இதை நம்ம பார்ட் 2 கூட பேசிக்கலாம். அந்த மகருங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் இந்த வரதட்சணை கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது எல்லா இடங்கள்லையும். ஆனால் இஸ்லாம் வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அதை அடியோட தகர்த்துருச்சு. நம்ம வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் இயக்க கூட்டத்தில் போயிருக்கிறோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 150 இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபாதர் கேட்குறாரு, சரி யாரும் உங்கள் திருமணத்தை வந்து வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அங்கே 2 கை தான் தூக்கப்பட்டது. ஒன்று நானும், இன்னொன்று என் கூட வந்து என்னோட சித்தப்பா, வேறு யாருமே தூக்கலை. எங்களை மேடைக்கு கூப்பிட்றாங்க. ஃபாதர் கேட்குறாரு, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நாங்கள் வந்து இதுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கோம், எங்களுக்கு எதிர்க்கிறோம்னு சொல்லும்போது கீழே உள்ள அந்த 150 கிட்ட உள்ளவங்க எங்களை பார்த்து சிரித்தாங்க. இதெல்லாம் சாத்தியமானு சொல்லிட்டு. என்னுடைய நிக்கா வந்து 2020 நடந்துச்சு. நான் வந்து என்னுடைய மனைவிக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறேன்.
இந்த செய்தி எங்கள் ஊரில் வந்து எங்கள் சித்தப்பா மூலமாக போகுது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ நான் கிராமத்துக்கு போயிருக்கும்போது சொன்ன ஒரே ஒரு விஷயம்னா, இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பெண்ணுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுத்து அவங்க கேட்குறத கொடுத்து திருமணம் பண்ண சொல்லுது. வரதட்சணையை அடியோடு ஒழிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப இஸ்லாத்தில் வந்து பிடிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பெரும்பான்மையான வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல பெண்களுக்கு வந்து திருமணம் தடைபடுறது இதுதான் காரணம். இஸ்லாத்தில் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வந்து இஸ்லாம் தவிர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பேர் இத்தனை கூட அவ்வளோ கூட இன்னைக்கு விற்கிற தங்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வரதட்சணை போட்டுலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது சாத்தியமும் கிடையாது. அது வந்து நடக்கவே நடக்காது. ரெண்டாவது அது தப்பு. ஏன்னா ஏகப்பட்ட சட்டங்களும் வந்திருக்கு. ஆனால் வந்து இஸ்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ எளிமையாக வந்து மக்களுக்கு வந்து இதை வந்து கடத்திருக்கு. இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பின்பற்ற முடியாத அல்லது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயத்த சொல்லவே சொல்லாது. இஸ்லாம் சொல்கிற எல்லா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எளிமையாக பண்ணக்கூடியதான். இப்போ 5 வேளை தொழுகை நம்மளால் செய்ய முடியாதா? ஈஸியாக செய்ய முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் 2.5% உங்களால் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து ரமலான் ஒரு மாதம் நீங்கள் நோன்பு வைக்க போகிறீங்க. அது யாருக்கு? உங்களுக்கு வந்து உடல் நல்ல நிலையில் இருக்கணும். இஸ்லாம் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை, நிர்பந்தப்படுத்தலை. எந்த ஒரு விஷயத்தில் வந்து இஸ்லாம் வந்து உங்களை திணிக்கவே திணிக்காது. உன்னால் முடிஞ்சால் செய், இல்லைன்னா விட்டுரு. இதுதான் இஸ்லாமே தவிர அந்த கட்டாய கடமைகள் இருக்கு பார்த்தீங்களா? அது தவிர்த்து மிச்சம் எல்லாத்துமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. தாடி வைக்கிறேன் நான், இது சுன்னத்து. இப்போ எனக்கு ஒரு இடத்துக்கு வந்து எனக்கு தாடி இல்லாமல் போகணும் அப்படிங்கிறனால நான் இதை எடுத்து தாராளமாக போகலாம். உன்னை வந்து வையின்னு கட்டாயப்படுத்தாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிப்பாக தான் அணிஞ்சிட்டு போகணும், தொப்பி தான் அணிஞ்சிட்டு யார் நிர்பந்தமே படுத்தாது. நீ இப்படித்தான் தொழுகணும்னு சொல்லி யாருமே உங்களை நிர்பந்தப்படுத்த மாட்டாங்க. இந்த இஸ்லாத்தில் நான் வந்து இந்த 10 வருடங்களில் என்னை யாருமே இந்த ஜாதின்னு கேட்டதே கிடையாது. நகைச்சுவை சொல்லணும் எந்த ஜமாத்துன்னு கேட்டிருக்காங்க சொல்லிடலாம். ஆனால் வந்து எந்த ஜாதின்னு கேட்டது கிடையாது. நீ எதுலேருந்து வந்தேன்னு கேட்டது கிடையாது. நான் எங்கேயாவது போய் என்னை பாகுபாடு பார்த்தது கிடையாது. ஆனால் நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. நான் ஆரம்ப கால பள்ளியில் படிக்கும் போதே வந்து ஜாதியை தின்ன மேலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் பசங்கள்லாம் தெரியும். ஒரு குரூப் தனியாக பிரிஞ்சிருவாங்க, நாங்கள் தனியாக இருப்போம். அப்போது இதெல்லாம் உடைக்கிறதுக்கான சக்தி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1400 ஆண்டுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த புரட்சியை ஏற்படுத்தி போயிட்டாங்க. இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா படைச்ச இறைவன் வந்து ஒருத்தன் தான். ஒரே இறைவன் படைச்சனால மனித குலமும் ஒன்று தான். அப்போ அந்த மனித குலத்தில் வந்து நம்ம தான் இன்றைக்கி கிளைகளாகவும் கோத்திரங்கள் ஜாதிகளாகவும் பிரிஞ்சுட்டோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள், நமக்குள்ள எந்த ஒரு வேறுபாடு கிடையாது. கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட அரபியோ சிறந்தவங்க கிடையாது அப்படிங்கிறத இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லிருச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். நேரத்தின் அருமை கருதி நான் வந்து இந்த உரையை வந்து இதோடு நான் நிறைவு செய்கிறேன். இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருமறை திருக்குறானை வந்து வாங்கி படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ தான் தெரியும் இஸ்லாம் எந்த அளவுக்கு சமத்துவத்தை போதிக்குது, இறைவன் என்ன சொல்கிறான், இந்த இறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது என்ன அப்படின்னு உங்களுக்கு முழுமையாக தெரியும். அப்படின்னா இந்த திருமறை திருக்குறானை நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.